இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா பாரதியாரை பத்தி பார்க்க போறோம். பிறந்தாருன்னா எட்டயாபுரத்துல பிறந்தாரு. எட்டயாபுரம் வந்து இப்போ வந்து தூத்துக்குடி, அப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டம். எப்போ பிறந்தாருன்னா டிசம்பர் 11 1882. அவங்களோட அம்மா அப்பா யாருன்னு பார்த்தா சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். அவரோட ஒய்ஃபோட பேர் வந்து செல்லம்மாள். பிள்ளைங்கள் வந்து மொத்தம் 2. தங்கம்மாள் 1, சகுந்தலா 1. தங்கம்மாள் எப்ப பிறக்குறாங்கன்னா 1904ல பிறக்குறாங்க. சகுந்தலா வந்து 1908ல பிறக்குறாங்க. இறப்பு செப்டம்பர் மாசம் 11 1921. அவர் 38 வயசுல அவர் இறந்துட்டாரு. அவரோட பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். மகாகவின்னு கூப்பிடுவாங்க, பாரதியார் கூப்பிடுவாங்க, வீரகவி, சுப்பையா, முண்டாசு கவிஞன், சக்திதாசன் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் பாரதியாரோட புனைப்பெயர். அப்போ புனைப்பெயர் என்னது? நித்திய தீரர். நித்திய தீரருக்கு அர்த்தம் என்னன்னா, நித்தியனா எப்போதும், நிலைத்த மாற்றம் இல்லாத. தீரர்னா வீரர், தைரியசாலி, அந்த மாதிரி, நாட்டுக்காக உயிர் கொடுக்க தயார், அந்த மாதிரி. அப்ப நித்திய தீரர்னா நிலையான தேசபக்தி கொண்ட வீரர் அல்லது நாட்டுக்காக எப்பொழுதும் போராடும் வீரர். ஓகே. அப்ப காளிதாசன், அடுத்த பேர் வந்து காளிதாசன். காளிதாசன்னா யாருன்னா அவர் சமஸ்கிருத கவிஞர். அத வந்து பழைய காலத்து சமஸ்கிருத கவிஞர். அதை வந்து இவர் வச்சுக்கிறாரு. அந்த பாரதியார் வந்து காளிதாசனை போலவே உயர்ந்த இலக்கியம் படைக்கும் லட்சியத்துடன் காளிதாசன் என்ற பெயரை புனைப்பெயராக பயன்படுத்தினார். இது வந்து அவரது இலக்கியத்தில் தன்னை உயர்த்தி நிலைநாட்ட விரும்பிய எண்ணத்தை பிரதிபலித்தது. அவரை மாதிரி இவரும் ஆகணும்னு நினைச்சு இந்த மாதிரி வச்சிருக்காரு. அப்புறம் வந்து காசி. பாரதியார் வாழ்ந்த புனித நகரமான காசியில் அவர் கொண்ட ஆன்மீக அனுபவங்களின் தாக்கம். இது தன்னை காசிவாசி என அடையாளப்படுத்தப்படும் ஒரு வகை புனைப்பெயர். ஓகே. அவர் காசியில ரொம்ப நாள் இருந்தாரு, ஒரு 4 வருஷம் இருந்தாரு. அதனால அதை அடையாளப்படுத்தும் வகையா காசிவாசின்னு வச்சுக்கிட்டாரு. ரிஷி குமாரன். ரிஷினா முனிவர், குமாரன்னா மகன். துறவிகளின் வழியில் ஆன்மீக உணர்வுகளோடு ஞானபூர்வமான கட்டுரைகள் எழுதும் போது பயன்படுத்தப்பட்டது. ஓகே. சக்திதாசன். சக்திதாசன்னா சக்தியை, ஆதிபராசக்தியை வழிபடுபவர் என்ற பொருள். பாரதியார் ஒரு சக்தி உபாசகர் என்பதும் பெண்களுக்கு உயர்ந்த இடம் அளித்தவர் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. ஓகே. சாவித்ரி. இது பெண்கள் சார்ந்த எழுத்துக்களில் பயன்படுத்திய புனைப்பெயர். பாரதி சில இடங்களில் பெண் குரலில் எழுதுவதற்காக சாவித்ரி என்னும் பெயரை எடுத்தார். பெண் கல்வி, உரிமை, விடுதலை போன்ற தலைப்புகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. ஓகே. செல்லிதாசன். செல்லி என்பவர் வந்து ஒரு ஆங்கில கவிஞர். பாரதியார் அவரிடம் பெற்ற பண்பாட்டு தாக்கம், கவிதை மென்மை ஆகியவற்றை கொண்டே இந்த பெயரை வைத்தார். ஓகே. பணி அறியப்படுவது. என்னென்ன வேலை பார்த்திருக்காருன்னு பார்த்தா, கவிஞரா இருந்திருக்காரு, எழுத்தாளராக இருந்திருக்காரு, இதழாசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி. குறிப்பிடத்தக்க படைப்புகள். பாஞ்சாலி சபதம். இது ரொம்ப முக்கியமானது. பாஞ்சாலி சபதம் இவர் எழுதுனதுல. இது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. பாரதியோட இளம் வயது எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது இவர் வந்து பிறந்து 11வது வயசுலயே இவருக்கு வந்து பாரதின்ற பட்டம் கிடைச்சிருது. யாரு கொடுக்குறான்னு பார்த்தா எட்டயாபுர மன்னர். எட்டயாபுர மன்னர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பாரதின்ற பட்டத்தை வந்து எட்டயாபுரம் மன்னர் கொடுக்குறாரு. கவிதை எதுக்காக? கவிதையில் சிறந்து விளங்கியதற்காக. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து 1887 வந்து பாரதியாருக்கு வந்து 5 வயது இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க தாத்தா, அவங்க அப்பாவும் பாட்டி பாகீரதி அவங்க 2 பேரும் வளர்க்குறாங்க. தன்னோட 11ஆம் வயதில் பள்ளி படித்து வரும்போதே கவிப்புலனையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். இவரோட 11வது வயதுல தான் எட்டயாபுரம் மன்னர் வந்து இவருக்கு வந்து 11 வயதுல, அதாவது எப்பன்னா 1893ல கவிதையில சிறந்து விளங்கியதற்காக பாரதி என்ற பட்ட பெயரை கொடுத்தார். இவரது திறமையால் இவர் பாரதினா என்னது? கல்வி கடவுள் சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார். அப்போ வந்து 14 வயசு இருக்கும்போது, பாரதிக்கு 14 வயசு இருக்கும்போது 7 வயது
நிரம்பிய செல்லம்மாவை மணம் முடித்தார். எப்ப? 1897ல. பாரதிக்கு 14 வயசு, செல்லம்மாளுக்கு வந்து 7 வயசு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1898 இவரின் தந்தை வந்து தவறிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து வறுமை நிலை அடைகிறார். அவங்க அப்பா வந்து நல்ல பெரிய மில்லு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர். பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு மிஷின்லாம் மதுரை வரைக்கும் வந்துருச்சு. மதுரையில இருந்து இவருக்கு வந்து எட்டயபுரத்துக்கு எடுத்துட்டு வர முடியல. ஏன் எடுத்துட்டு வர முடியலன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து தடை பண்ணிட்டாங்க. அதை நினைச்சு இவர் வருத்தப்பட்டு 1898ல இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்ததுனால இவர் 15 வயசுல வந்து கல்வி வந்து தடைப்படுது. அப்புறம் பாட்டியும் பாரதியும் அவங்க பிறந்து வளர்ந்த எட்டயபுரம் மண்ணை விட்டு காசிக்கு போறாங்க. காசியில யார் இருக்கான்னு பார்த்தா, காசியில வந்து பாரதியாரோட அத்தை, அதாவது அவங்க அப்பா சின்னசாமியோட தங்கச்சி குப்பம்மாளும் கிருஷ்ண சிவன் அங்க வந்து தங்கி படிக்கிறாரு. 4 ஆண்டுகளுக்கு மேலாக காசியில் வாழ்ந்தார். ஓகே. காசி வந்து பாரதியாரை எப்படி மாத்திச்சுன்னு பார்ப்போம். காசி வந்து பாரதியார் எப்படி மாத்துச்சு? பன்மொழி புலவராய், விடுதலை வேட்கை கொண்ட வேங்கையாய், பல் சமய பொறையுடைய அறிஞராய், தத்துவ பிழியலான ஞானியாய் காசி மாற்றியதுன்னு போட்டுருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். பன்மொழி புலவராய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசியில தான் அவர் போய் சான்ஸ்கிரிட் கத்துக்கிறாரு, ஆங்கிலம் கத்துக்கிறாரு, ஹிந்தி, தெலுங்கு போன்ற மொழிகளில் புலமை பெற்றார். இது வந்து அவரோட பன்மொழி திறமை கொண்ட புலவர் அப்படி சொல்றாங்க. விடுதலை வேட்கை கொண்ட வேங்கையாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரிட்டிஷ் ஆதிக்கம், சாதி மத ஒடுங்கல் போன்றவற்றை கண்டு அவரின் ஒரு தீவிர தேசியவாத உணர்வும் விடுதலை நோக்கமும் உருவானது. விடுதலை வேட்கை வந்து எங்க உருவாச்சுன்னா காசில. அவர் வந்து ஒரு போராளி வேங்கை போலவே ஆனார். சரி, பல் சமய பொறையுடைய அறிஞராய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காசி வந்து எல்லா மக்களும் ஒண்ணா இருக்கிற இடம். அதாவது எங்கன்னா முஸ்லிமு, கிறிஸ்டினு, ஜெயினு, சன்னியாசி எல்லோரிடமும் பழகினார். இதனால் அவர் வந்து மத பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒத்தபடி பார்ப்பவரானார். தத்துவ பிழியலான ஞானியாய்னா காசி வாழ்நாள் முழுக்க வெறும் நூல் படிப்பல்ல, ஆன்மீகம், இயற்கை சிந்தனை, மனித நேசம் ஆகிய தத்துவங்களில் ஆழ்ந்தார். இதனால் அவர் தத்துவ ஞானி ஆனார். காசி வந்து பாரதியாரை ஒரு சிறுவனிலிருந்து ஒரு சமத்துவமான ஞானமிக்க போராளி புலவராக மாற்றியது. காசி எப்படி மாத்துச்சு? ஒரு சிறுவனிலிருந்து ஒரு சமத்துவமான ஞானமிக்க போராளி புலவராய் மாற்றியது. பாரதி வந்து இந்தியும் சான்ஸ்கிரிட்டும் கற்று தேர்ந்தார். அங்கேதான் வந்து பாரதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை சந்தித்தார். அதுக்கப்புறம் காசில தான் வாழ்விட்ட தலைப்பாகையும் முறுக்கு மீசையும் என புறத்தோற்றத்தை மாற்றி அமைத்துக் கொண்டார். அந்த தலைப்பாகை, அதுக்கப்புறம் அந்த மீசை எல்லாமே வந்து காசில தான் மாத்திக்கிறாரு. பாரதியார் கற்ற மொழிகள், அவருக்கு தமிழ்ல வந்து எல்லாமே தெரியும், அரபு தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி, ஆங்கிலம், பெங்காலி, பிரெஞ்சு எல்லா மொழியுமே அவர் புலமை பெற்று விளங்கினார். இத்தனை மொழி அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனாலதான் என்னமோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார். நம்ம இத்தனை மொழி தெரிஞ்சிருந்ததான சொல்ல முடியும், தெரியாம எப்படி சொல்ல முடியும்? பாரதியார் செய்த பணி. பாரதியார் வந்து என்னென்ன செஞ்சிருக்காரு பார்ப்போம். பாரதியார் வந்து காசில இருந்து படிக்கிறதுக்காக போனாரு. அங்க ஒரு காலேஜ்ல படிச்சாரு. அப்போ வந்து இங்கிலாந்துல வந்து 7ஆம் எட்வர்டு முடிசூடி கொண்டதை இந்தியாவில் வந்து கர்சன் பிரபு ஒரு விழாவாக கொண்டாடினார். எங்க? காசில கர்சன் பிரபு ஒரு விழாவாக கொண்டாடினார். அதில் பங்கேற்பதற்காக வந்த எட்டயபுரம் மன்னர் வந்து எங்க வந்திருக்காரு? டெல்லிக்கு வந்திருக்காரு.
விழா முடிச்சு அவரு திருப்பி செல்லும் போது காசிக்கு வந்து பாரதியாரையும் அவரோட கூப்பிட்டுட்டு போயிட்டாரு எட்டயபுரத்துக்கு. எப்ப 1901ல யாரு எட்டயபுரம் மன்னர் வந்து திருப்பி கூப்பிட்டு போயிட்டாரு. எட்டயபுரத்துல கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் அவர் திருப்பி என்ன வேலை பார்க்குறாருன்னா, அரண்மனையில போய் பத்திரிகைகள் படித்தல், இலக்கிய விவாதங்களில் பங்கேற்றல், இது மட்டுமே பாரதியாரோட பணியா இருந்துச்சு. 2 வருஷம் அங்க இருந்தாரு. அங்கிருந்த பாரதி மீண்டும் ஜமீன் பணியில் விருப்பம் இல்லாமல் மனைவியுடன் மதுரைக்கு சென்றார். அப்புறம் அங்க இருந்து 2 வருஷம் கழிச்சு மதுரைக்கு போயிடுறாரு. அழகிய தமிழ் கவிதைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரரான பாரதியாரின் எழுத்துக்கள் முதலில் 1903 அப்பதான் அச்சில வெளியே வந்துச்சு. அது வரைக்கும் சும்மாதான் வந்துச்சு. மதுரையில வந்து சேதுபதி ஸ்கூல்ல சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் வந்து 1904ல வந்து ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரை ஒரு 3 மாசம் அந்த பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் அதே ஆண்டு நவம்பர் நிறைவில் சென்னைக்கு போயிட்டாரு. சென்னைக்கு போய் என்ன வேலை பார்க்குறாருன்னா, அங்க வந்து சுதேசமித்திரன் சொல்லி ஒரு இதழ்ல வந்து உதவி ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தார். சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இதழியல் இதழியல் நுட்பங்கள் அறிந்தவராக ஒளி வீசினார். ஓகே, இவர் என்னென்ன இதழ்ல வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, சுதேசமித்திரன்ல வேலை பார்த்திருக்காரு. எப்போனா 1904ல என்னன்னா உதவி ஆசிரியரா இருந்திருக்காரு. தமிழ் நாளிதழ் சிறப்பு வந்து ஆங்கில செய்திகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார். அதுக்கடுத்து வந்து சக்கரவர்த்தினி எப்ப 1905. இது வந்து பெண்களுக்காக அவங்களோட உரிமைகள், சமத்துவம், கல்வி இது குறித்து எழுதினாரு. இது இந்த சக்கரவர்த்தி வந்து எல்லாமே பெண்களுக்காக இது பண்ணது. அதுக்கப்புறம் இந்தியா வந்து தமிழ் வார இதழ் 1906ல இருந்து 1909 வரை அந்த இதுல வேலை பார்த்தாரு. இதுல வந்து முதன்மை ஆசிரியர். இதுல வந்து தேசியம், சுதந்திரம், தீவிரவாத கருத்துகள் இத பத்தி இது பண்ணாரு. அதுக்கடுத்து பாலபாரதா இது எப்போனா 1907ல இருந்து 10 வரை. இது வந்து ஒரு ஆங்கில மாத இதழ். பணி வந்து ஆசிரியர். சிறப்பு வந்து தத்துவம், தமிழ் பாரம்பரியத்தை பத்தி சொல்றது. விஜயா வந்து 1910ல இருந்து 11 வரை தமிழ் நாளிதழ். பணி வந்து ஆசிரியர். பாண்டிச்சேரியில இருந்து வெளியானது. இது வந்து இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டாச்சு. யாராலனா பிரிட்டிஷ் கவர்மெண்டால. அடுத்து சூரியோதயா இதுவும் அதே மாதிரிதான். பாண்டிச்சேரி உள்ளூர் செய்திகள், தமிழ் வார இதழ். மாநாடு வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது பாரதியார்ல. 1905 வந்து காசில வந்து காங்கிரஸ் மாநாடு. 1906ல வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு. இப்ப வந்து இது 3லயுமே இவர் வந்து கலந்துருக்காரு. பிரதிநிதியாக பங்கேற்று சிறப்பித்தார். 1907ல வந்து சூரத் நகர்ல வந்து காங்கிரஸ் மாநாட்டில் தான் வ.உ.சி.யோடையும் மண்டயம் சீனிவாச்சாரியார் ஆகியோருடன் பாரதி பங்கேற்றார். அதுக்கப்புறம் வங்க பிரிவினைக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்றார். அன்னை நிவேதிதா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னை நிவேதிதா வந்து தம் குருவாக ஏற்றார். குருனா எப்படின்னா இவங்க வந்து யாருன்னா, அன்னை நிவேதிதா வந்து விவேகானந்தரோட சீடர். விவேகானந்தரோட சீடரை வந்து இவங்க வந்து குருவா ஏற்றார். யாரு? பாரதியாரு. இவங்க வந்து குரு. அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா திலகர், பாலகங்காதர திலகர். பாரதிக்கு வந்து மகாகவி பட்டம் அளித்தவர் வந்து வா. ராமசாமி ஐயங்கார். மகாகவி பட்டம் யார் அளித்தா? வா. ராமசாமி ஐயங்கார். இந்தியாவுக்கு விடுதலை வேண்டிய அரசியல் வாழ்வில் தம்மை உட்படுத்திக் கொண்டார். அரசியல் வாழ்வோடு வந்து அட்டாச் ஆகிட்டாரு. தம் புரட்சி மிகு கவிதைகளால் விடுதலை உணர்வோடு வீறு கொண்டு எழச் செய்தார். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்தது. விடுதலை உணர்வை ஊட்டிய தலைவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். திலகர், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, மித்திரன் என்பவரையும், ஜி. சுப்பிரமணிய ஐயர், இந்திய ஆசிரியரின் சீனிவாசன் என்ப பலவரையும் ஆங்கிலேய அரசு சிறையில் அடைத்தது. திலகர், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் நமக்கு தெரியும். இது யாரு சுப்பிரமணிய ஐயரு அப்படின்னு பார்த்தா, இவர் தான் வந்து நம்ம ஆஹ்,
சுதேசமித்திரனோட ஆசிரியர், ஓனர். அப்ப சுப்பிரமணிய ஐயர் யாரு? சுதேசமித்திரனோட ஓனரு. பாரதியார் இணைந்த முக்கிய புரட்சி தலைவர்கள். வஉசி. வஉசி வந்து யாருன்னா திலகர் வழியில் வந்து தீவிரவாதத்தை ஆதரித்தவர். தீவிரவாதம்னா தீவிரவாதம் இல்ல, அதாவது வந்து அப்போ வந்து 2 பிரிவா இருந்துச்சு. தீவிரவாதம், மித தீவிரவாதம். தீவிரவாதம் தீவிரவாதம்னா ஆயுதமேந்தி போர் செய்வது. ஆயுதமேந்தி போர் செய்வது. மித தீவிரவாதம்னா ஆயுதம் இல்லாமல் சும்மா போராட்டம் இந்த மாதிரி பண்றது. அப்போ ஆயுதமேந்தி போராட்டம் பண்றதுக்கு வந்து திலகர் வந்து இது பண்ணாரு. திலகருக்கு வந்து ஆதரவு வந்து பாரதியாரும் இவரோட சூரத் காங்கிரஸும் கலந்து கொண்டாரு. விஓசிக்கு பிரிட்டிஷ் கேஸ். அப்ப வந்து விஓசி மேல போட்டோம்னா பாரதியார் வந்து இந்தியா பத்திரிகையில வந்து வஉசிக்கு வந்து ஆதரவா நிறைய எழுதியிருக்காரு. மண்டயம் சீனிவாச்சாரியார், இவரும் சூரத் காங்கிரஸ்ல தான் இவங்க 3 பேரும் பார்த்திருக்காங்க. இவரும் வந்து ஆயுத போராட்டத்தை வந்து ஆதரித்த தீவிரவாத குழுவில் இருந்தவர். யார் யாரு? மண்டயம் சீனிவாசரும், திலகரு, வஉசி, பாரதியார் எல்லாரும். அதுக்கடுத்து அரவிந்தர், பாலகங்காதர திலகர். திலகர் யாருன்னு தெரியும்னா இவர் தான் வந்து பாரதியார் வந்து இவர் எப்படி கூப்பிட்டுருக்காருன்னா இந்தியாவின் சிங்கம். இந்தியாவின் சிங்கம் யாரு? பாலகங்காதர திலகர் என புகழ்ந்தார். திலகர் வந்து ஆயுத போராட்டத்தை ஆதரித்தார். பாரதியார் இவரது கருத்துக்களை ஆதரித்தார். பாரதியார் வந்து திலகரோட கருத்துக்களை வந்து ஆதரித்தார். அரவிந்தர். அரவிந்தர் யாருன்னா இவரும் இங்க இருந்தவர் தான். பாரதியாரோட 1908ல இருந்து 10 வரை புதுச்சேரியில வந்து பாண்டிச்சேரியில வந்து 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. இவரும் தேசியம், ஆன்மீகம் என்ற கோட்பாடுகள் இருந்தது. பாரதி வந்து அரவிந்தரின் தத்துவங்கள், யோகா சிந்தனைகள் மீது ஈர்ப்புற்றார். அப்ப பாரதியார் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா பாரதியார் வந்து இந்தியாவின் சிங்கம் என்று யாரை குறிப்பிட்டான்னு கேட்பாங்க. யார? பாலகங்காதர திலகர். அப்புறம் வந்து விஓசி வந்து பாரதியார், மண்டபம் சீனிவாச்சாரியார் மூவரும் சேர்ந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றனர் அப்படின்னா 1907ல சூரத்து காங்கிரஸ் மாநாடு. விஓசி மீது வழக்கு வந்த போது பாரதியார் எந்த பத்திரிகையில எழுதியார்? இந்தியா என்ற பத்திரிகை வந்து விஓசிக்கு ஆதரவா எழுதினாரு. அப்ப தடை செய்யப்பட்ட பத்திரிகைகள் எந்தெந்த பத்திரிகை வந்து தடை செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். யாரு? பிரிட்டிஷ் இந்தியா. இந்தியான்ற வார நாளிதழ தடை 1908ல வந்து செப்டம்பர் மாசம் தடை பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா பிரிட்டிஷை எதிர்த்து தீவிர தேசிய கட்டுரைகளை எழுதினாரு. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இங்க சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றிட்டாங்க இந்தியான்ற நாளிதழ. பிரிட்டிஷ்ல வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இந்த இந்தியா வந்து நுழைய தடை விதிக்கப்பட்டது. விஜயா வந்து 1909ல வந்து தடை பண்றாங்க. எதுக்குன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரானவை. அதுவும் பாண்டிச்சேரியில இருந்தா வெளியானுச்சு. 1908ல வந்து வெளியான 20 கட்டுரைகள் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான குற்றங்கள் என கருதப்பட்டது. அப்புறம் வந்து அதை வச்சு பாண்டிச்சேரிக்கு வந்து இது பாரதியாருக்கு வந்து கைது உத்தரவும் கொடுத்திருக்காங்க. அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு. பாண்டிச்சேரியில இருந்து இந்த விஜயா, சூரியோதயம் இந்த பத்திரிகையில வந்து அவர் வந்து தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து பிரெஞ்சு ஆட்சியினரும் பிரிட்டிஷ் ஆட்சி வந்து பிரெஞ்சு அங்க வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஆட்சி. அங்க வந்து தடை செய்ய சொன்னாங்க. ஆனா பிரெஞ்சு கவர்னர் வந்து மறுத்துட்டாரு. அதுக்கு தடை வந்து செய்யல. அப்ப அந்த பிரெஞ்சு கவர்னர் யாருன்னா ஆல்பர்ட் மார்டினியோ. இவர் எப்ப பார்த்தோம்னா 1910ல இருந்து 11 ஜூலை வரை பாண்டிச்சேரியில இவர் அங்க இருந்தாரு. அவர் வந்து அப்பதான் பாண்டிச்சேரி வந்து பாரதியாரு, அரவிந்தர், வீரராகவ ராமசாமி, சிவநாத ஐயர் போன்றவர்கள் தஞ்சம் புகுந்த காலத்தில் ஆட்சி செய்தவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்டினியோ. பிரிட்டிஷ் இந்தியாவின் கோரிக்கையை வந்து நிராகரித்து பாரதியாரை பாண்டிச்சேரியில் பாதுகாத்தவர். அவரது பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் தான் இந்தியா, விஜயா, சூரியோதயம் போன்ற பத்திரிகைகள் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியானது. பிரிட்டிஷ் அரசு தடை செய்ய கோரிய போதும் மார்டினியோ வந்து அதனை ஏற்கவில்லை. இதுதான் பாரதியாரோட
பத்திரிகை எழுத்து மூலம் புரட்சி செய்ய வாய்ப்பு அளித்தது. எது? இப்ப வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து தடை செய்ய சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? பிரெஞ்சு கவர்னர்கிட்ட சொல்றாங்க. யார்கிட்ட? மார்டினியூட்ட. ஆனா அவர் ஒத்துக்கறல. அது மூலம் வந்து பாண்டிச்சேரியில் சுதந்திர இயக்கத்தின் புரட்சி பிரிவின் அரவிந்தர், லாலா லஜபதி ராய் போன்ற பல தலைவர் வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பதஞ்சலியின் யோக சூத்திரம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றுக்கு தமிழுக்கு மொழிபெயர்த்தார். 1912ஆம் ஆண்டு இவரது பிரபலமான படைப்புகளான குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு ஆகியவற்றை இயற்றினார். பாஞ்சாலி சபதம் என்னன்னு பார்ப்போம். எழுதியவர் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மொத்தம் அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 412 பாடல்கள் இருக்கு. 2 பாகமா எழுதினாரு. மொத்தம் 5 சருக்கங்கள். முழு நூல் வெளியீடு வந்து எப்பன்னா 1924. முதல் பாகம் எப்போ வெளியாச்சுன்னா 1912. மொத்தம் அதுல வந்து எத்தனை சருக்கங்கள் இருக்கு? 5 சருக்கங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து சூழ்ச்சி சருக்கம், 2 வந்து சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துயிலுறுத்தல் சருக்கம், சபத சருக்கம். அதாவது சூழ்ச்சி சருக்கம்னு என்னன்னா, துரியோதனும் சகுனியும் சதி திட்டல், பாண்டவர்களை அவமானப்படுத்த திட்டமிடல், அந்த தாயை விளையாண்டு அப்ப. சூதாட்ட சருக்கம்னா தர்மபுத்திரன் சூதாட்டத்தில் தோல்வி அடைவது, சகோதரர்கள் அடிமையாகும் நிலை, அடிமை சருக்கம். இந்த மாதிரி ஒண்ணுக்கும் ஒவ்வொரு சருக்கம். அதே மாதிரி சபத சருக்கம், திரௌபதி சபதம் எடுக்கும் பாரத தேவியின் உருவம், போர்க்கால உறுதி, இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை வந்து எப்படி இருக்குமா, இந்தியாவை வந்து பாஞ்சாலியும் நம்மளோட அந்த சுதந்திர போராட்டத்தை வந்து சபதமாகவும் சொல்றாரு. இதன் முதல் பாகம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1912ஆம் ஆண்டு வந்துச்சு, பாரதியாரால் வெளியிடப்பட்டது. பின்னர் 1921ஆம் ஆண்டு பாரதி வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் 2வது பாகம் வந்து முழுமையா வந்து வந்துச்சு. எப்பன்னா 1924ல பாரதியார் வந்து கைது செய்யப்பட்ட நாள். பாரதியார் வந்து எப்போ கைது? நவம்பர் 1918ல வந்து கடலூருக்கு பக்கத்துல வந்து இந்தியாவுக்குள் நுழையும் போது பாரதி வந்து கைது செய்யப்படுறாரு. அப்போ வந்து நவம்பர் 20, 1918 எங்கன்னா கடலூர் கிட்ட. அப்போ வந்து காரணம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுதிய பத்திரிகை, கட்டுரை மற்றும் இந்தியா மற்றும் விஜயா போன்ற பத்திரிகைகள் மூலம் புரட்சிகர கருத்துக்கள் பரப்பியதற்காக. சிறை வாழ்க்கை. கைது செய்யப்பட்ட இடம் வந்து எங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து திரும்பிய போது. சிறை வந்து எங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா கடலூர்ல. எவ்வளவு நாள்னா 3 வாரங்கள். 1918ல இருந்து நவம்பர் 20ல இருந்து டிசம்பர் 14 வரை. விடுதலை. அவர் விடுதலைக்காக யார் போராடினாங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையாரும் சி.பி. ராமசாமி ஐயரும். இவர்கள் முயற்சியால் பிரிட்டிஷ் அரசு மன்னிப்பு வழங்கி பாரதியார் விடுவிக்கப்பட்டார். சிறை அனுபவத்தின் தாக்கம். பாரதியார் சிறையில் இருந்தபோது கூட பாடல்கள், சிந்தனைகள், தத்துவங்கள் எழுதியுள்ளார். சிறை என்பது உடலை மட்டும் அடைக்கும், சிந்தனையே அல்ல என்ற உணர்வோடு அவர் புரட்சிகர எழுத்து தொடர்ந்தார். அப்ப எப்ப பாரதியார் கைது செய்யப்படுறாங்க? 1918. அப்ப 19ல வந்து அவர் முதல் முறையா காந்தியை சந்திக்கிறாரு. எங்க சந்திக்கிறாருன்னா நம்ம சென்னையில ராஜகோபாலாச்சாரியாரின் வீடு. எதுக்காகன்னா ரவுலட் சட்டம் எதிர்ப்பு இயக்கம் தொடங்குவதற்கான ஆலோசனை. அந்த டயத்துல சந்திப்பு எப்படி நடந்தது? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி போராட்டம் நடத்த வந்த போது அப்ப எங்க இருக்காரு? ராஜகோபாலாச்சாரி வீட்டுல இருக்காரு. பாரதியார் உள்ள போயிருக்காரு. இன்னைக்கு மாலையில வந்து நான் ட்ரிபிளிகன்ல கூட்டத்துக்கு தலைமை வைக்க முடியுமான்னு காந்திகிட்ட கேட்டிருக்காரு. அது காந்தி என்ன சொல்லியிருக்காரு? நான் ஆல்ரெடி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து வாக்குறுதி அளித்திருந்தேன், அதனால என்னால வர முடியல அப்படி சொன்னாரு. உடனே பாரதி என்ன சொன்னாங்க? உங்கள் இயக்கத்திற்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்போ வந்து காந்திக்கு வந்து இவரது யாருன்னு தெரியாது. அப்போ வந்து அவர் கேட்டிருக்காரு, யார் இவர் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ராஜாஜி சொல்லியிருக்காரு, இவர் தான் நம்முடைய தமிழ் புலவர் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் உங்கள் பொக்கிஷம், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இப்ப ரவுலட் சட்டம் என்னன்னு பார்ப்போம். ரவுலட் சட்டம் வந்து 1919 பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த கடுமையான அடக்குமுறை சட்டமாகும். இதோட சிறப்பம்சங்கள் என்னன்னா, பிரிட்டிஷ் அரசு வந்து யாரையும் வழக்கில்லாமல், வழிகாட்டும் இல்லாமல், ஆதாரம் இல்லாமல் கைது செய்யலாம். நீதிமன்ற விசாரணை தேவையில்லை, நடந்து முடிவதற்கான நிரூபணம் தேவையில்லை. இதை வந்து இதை எதிர்த்து நாடெங்கும் மக்கள் வெகுவாக கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அப்ப வந்து இதை வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ரவுலட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1919.
ரவுலட் சட்டத்தின் பிரதான அம்சம் என்ன? விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம். ரவுலட் சட்டம் எதிரானவர்கள் எதிராக எவர் இயக்கம் நடத்தினார்னா மகாத்மா காந்தி வந்து போராட்டம் நிறைய நடத்தியிருக்காரு. பாரதியார் எழுதிய கவிதை. பாரதியார் வந்து காந்தியை வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, இந்தியாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்த அவதாரம் என புகழ்ந்து எழுதியுள்ளார். சந்திப்புக்கு பிறகு பாரதியார் என்ன செய்தார்? இந்தியாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்த அவதாரம் என்று காந்தியை பாராட்டினார். காந்தி தலைப்புல வந்து 5 பாடல்கள் எழுதியிருக்காரு. அரசியலை, ஆன்மீகம், விடுதலை ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இருந்தது. அது வந்து பத்திரிகையை எடுத்து துறந்தார். சுதேசமித்திரன் பத்திரிகையை 1920 மீண்டும் ஆசிரியராக பணியாற்றினார். ரவுலட் சட்டம், சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றை எதிர்த்து எழுதினார். பொதுக்கூட்டங்களில் பேசினார். சமூக சீர்திருத்தம் குறித்து தீவிரமாக எழுதினார். சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, குழந்தை திருமணம் எதிர்ப்பு போன்றவை எழுதினாரு. புதிய பெண்ணு, ஜாதிகள் லேடி பாப்பா போன்ற பாடல்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இறுதிக்கட்ட எழுத்துக்கள். 1921 வந்து சுதேசமித்திரன் பத்திரிகை எழுத என்ன எழுதினார்னா, மக்கள் வந்து பணத்தை வீணாக்காமல் விடுதலையை நோக்கி செலுத்த வேண்டும். அதாவது காசை வேஸ்ட் ஆக்காம அந்த காசை சேர்த்து வச்சு விடுதலைக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்க அப்படின்றது வந்து இறப்புக்கு 1 மாதம் வந்து முன்னாடி வந்து வெளியானது. இதுதான் அவரது கடைசி பொதுமக்களுக்கான வேண்டுகோளாக இருந்துச்சு. பாரதியாரின் இறுதி நாட்கள். பார்த்தசாரதி கோயில் வந்து திருவல்லிக்கேணில பார்த்தசாரதி கோயில் யானை லாவண்யாவுக்கு பழம் கொடுப்பது வந்து டெய்லி வழக்கமா வச்சிருந்தது. 1921 ஜூலை மாதம் வந்து மதம் பிடிச்சிருக்கும் போல யானைக்கு. அப்போ வந்து இவருக்கு வந்து பழத்தை கொடுக்க போகும்போது அது லைட்டா தட்டி விட்டுருச்சு. அவர் வந்து யானைக்கு காலு கீழே விழுந்துட்டாரு. அப்போ வந்து அவர் நண்பர் வந்து குவளை கிருஷ்ணன் வந்து அவரை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாரு. காயம் குணமடைந்தாலும் உடல் பலம் குறைந்தது. இதுக்கு எல்லாம் வந்து உடல்நல குறைபாடு. 1921 வந்து ஆகஸ்ட் மாசம் வந்து வயிற்று வலி ஏற்பட்டது. அவர் வந்து அதான் மருந்து சாப்பிடல. நான் மனிதன் அல்ல, ஆன்மா என கூறினார். இது வந்து மேலும் உடல்நிலையை வந்து மோசமாக்கிடுச்சு. மோசமாக்கணும்னு என்ன ஆயிடுச்சு? செப்டம்பர் மாசம் 11, 1921 அதிகாலை 1:30 மணிக்கு வந்து இறந்துட்டாரு. அப்ப வந்து வயது வந்து 38. இறுதிச் சடங்கு வந்து 14 பேர் மட்டும்தான் கலந்து கொண்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. நண்பர் ஹரிஹர சர்மா வந்து உடலை சுத்தம் செய்து புதிய ஆடை அணிவித்து உடல் சடங்கை நடத்தினார். மரணத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு பார்ப்போம். பாரதியார் மறைந்த பின் தான் அவர் புகழ் பரவத் தொடங்கியது. 1949 அவரது இலக்கியம் நாட்டுடைமையாக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இன்று வரை அவரது பாடல்கள், சிந்தனைகள், எழுச்சி நம்மை ஊக்குவிக்கின்றன. இவர் தனது கடைசி உரையை ஈரோடு கருங்கல் பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பில் நிகழ்த்தினார். 1921 செப்டம்பர் 11 அன்று காலை 1 மணி அளவில் இயற்கை எய்தினார். மக்கள் கவிஞராகவும் தேசியவாதியாகவும் இருந்த பாரதியாரின் இறுதிச்சடங்கில் 14 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பாரதியாரை நினைவூட்டும் சின்னங்கள். எட்டயபுரத்திலும் சென்னையிலும் திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த இடத்தை பாரதியாரின் நினைவில்லமாக தமிழ்நாடு அரசு மாற்றி இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரித்து வருகிறது. இவர் பிறந்த எட்டயபுரத்தில் பாரதி நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டு இவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. பாரதியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் இவருடைய திருவுருவச் சிலையும் இவரின் நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியை மக்கள் கவி மானுடன் பாரதியை வந்து மக்கள் வந்து கவி, மானுடம் பாட வந்த மகாகவி, புதுநெறி காட்டிய புலவன், எண்ணத்தாலும் எழுத்தாலும் இந்திய சிந்தனைக்கு வளம் சேர்த்தவர், பல்துறை அறிஞர், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், தமிழின் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளன் என்றெல்லாம் புகழ்கின்றன. உலகத் தமிழர் நாவில் மக்கள் கவி பாரதியாரின் பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பாரதியாரோட சிறப்பு பெயர்வம். பாட்டுக்கு ஒரு புலவன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, தற்கால தமிழகத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மக்கள் கவி, மகாகவி, வாரா சொன்னாரு. செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய வீரர். உரைநடை நூல். ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம். எது? ஞானரதம். இது முக்கியம். ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை என்றார்.
யாரு? பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுறதுக்கு நானிலத்தில் ஆள் இல்லை. தராசு, சந்திரிகையின் கதை, மாதர், கலைமகள், பதஞ்சலி பதஞ்சலி யோக சூத்திரம். கவிதை நூல் என்னன்னு பார்ப்போம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சிகள், பாப்பா பாட்டு, பாரத மாதா, திருஎழுச்சி பள்ளி, பாரதி தேவியின் திருத்தங்காசனம், விநாயகர் நான்மணி மாலை, சுதேச கீதங்கள், நீதி நூல், புதிய ஆத்திச்சூடி. சிறுகதைகள்: திண்டிம சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, சுவர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, பொன்வால் நரி, நவதந்திர கதைகள், கதை கொத்து, சின்னஞ்சிறு கிளியே. மொழிபெயர்ப்பு நூல்: புதிய கட்சியின் கோட்பாடுகள், திலகருக்கு ஆதரவாக மொழிபெயர்த்திருக்காரு. பஞ்ச வியாசகங்கள், தாகூர் கவிதைகளை வந்து மொழிபெயர்ச்சிருக்காரு. ஜீவ வாக்கு, அது ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றியது. இதழ்கள் வந்து இந்தியா, சுதேசமித்ரன், விஜயா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப இறந்தது பாரதி பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ராஜாஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காரு. பரளி நெல்லையப்பர் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். நெல்லையப்பர் வந்து பாரதியாரை வந்து அவதார புருஷர் என கருதியவர். அவர் கூறியதாக குறிப்பிடப்படும் ஒரு சில முக்கியமான வரை பாரதியார் ஒரு அவதார புருஷர். இவர் தமிழ் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக. இவர் நூலை அவர் எழுதின நூலை வந்து தமிழர்கள் வந்து வேதமாக கொள்ளணுமா அப்படி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு? பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். பாரதியரை நம்ம நினைச்சிட்டாலே சுதந்திர ஆவேசம் வந்து சுருக்குன்னு ஏறுமா. அதுக்கடுத்து கவிமணி என்ன சொல்லியிருக்காரு? பாட்டுக்கொரு புலவன் பாரதி, இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவிமணி. அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியன், அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவனுக்கு, யாருக்கு? பாரதிக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும், அதாவது பாரதிக்கு வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை மெட்டும் தெரியும், ஜப்பானிய ஹைக்கூ லாவகமாக புரியும், தாகூரையும் அறிவான், வால்ட் விட்மனின் புதுக்கவிதை மொழியையும் உணர்வான். காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்துக் கொண்டவன். சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புதுயுக கனவுகளையும் நவநவமான மொழிகளில் பேசியவன் என்கிறார். அப்ப சிற்பி பாலசுப்ரமணியன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்து வந்து வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை என்ன சொல்றாரு? இவருடைய பாடல்களில் கருத்தாழமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம். இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழ் உலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லைன்னு சொல்றாரு. யாரு? வையாபுரி பிள்ளை. அடுத்து வாரா. பாரதியாரின் எதிர்காலத்தில் பல 100 ஆண்டுகள் பெருமையுடன் மதிக்கப்பட போகின்ற கவிஞர்களில் முக்கியமானவர் யாரு? பாரதியார். அடுத்த பல 100 ஆண்டுகளுக்கு அப்படி சொல்றாரு. பல 100 ஆண்டுகளுக்கு பெருமையுடன் மதிக்கப்பட போகின்ற கவிஞர்களில் முக்கியமானவர் பாரதியார். பாரதியாரின் கவிதை உள்ளம் நவரசங்கள் வழியாக வழிந்தோடி வெள்ளப் பெருக்கெடுத்திருப்பதை அவருடைய பாடல்களில் காணலாம். அவர் ஒரு சர்வ கவி, அதாவது உலக கவி. இந்த ஸ்தானம் அவருடைய கவிதைக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாரதியாரின் கவிதை ஆழம் கரையும் காண முடியாத கடலாகும். ஆழம் கரையும் காண முடியாதாகும். பாரதியாரை போகியும் போற்றுவான் அப்படி சொல்றாரு. போகியும் போற்றுவான், யோகியும் போற்றுவான். யார? பாரதியார அப்படி சொல்றாரு. ஆகாயத்தில் இருந்து விழும் நீர்த்துளிகள் யாவும் எப்படி கடலுக்கு போய் சேர்ந்து விடுவது போல பல்வேறு தன்மைகள் கொண்ட மனித உள்ளங்கள் மகாகவி என்ற அலையிலா பெருங்கடல் உள்ளத்தில் போய் அடங்கி விடுகின்றது. ஆகவே மகாகவி எல்லோருக்கும் சொந்தம் அப்படி சொல்றாரு. அடுத்து கண்ணதாசன் என்ன சொல்ல பார்ப்போம். தமிழகமே பாரதியை கொண்டாடு, அதன் மூலம் நீ பாரதத்தை கொண்டாடுகிறாய். அதாவது நீ பாரதியை கொண்டாடினா
பாரதம் என்னது? இந்தியா. இந்தியாவை கொண்டாடுகிறாய். தேசபக்தியை கொண்டாடுகிறாய். தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய். பாரதியை கொண்டாடாதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக் கொள்ள அருகதை இல்லை அப்படி சொல்றாரு. அடுத்து வ.உ.சி என்ன சொல்றாரு பார்ப்போம். வ.உ.சி பாரதி அறிவின் சிகரம் சொல்றாரு. அறிவின் சிகரம்னு சொல்றாரு. தன்னை சோழனாகவும் பாரதியை கம்பனாகவும் கருதி மகிழ்ந்தார் வ.உ.சி. பாரதியை மாமனாகவும் தன்னிய மருமகனாகவும் உறவு கொண்டாடியவர். தன்னியனா அவரை மருமகனாகவும் உறவு கொண்டாடியவர் வ.உ.சி ஆவார். மாமா இவ்வுலகை விட்டு போய்விட்டாலும் அவருடைய தேசிய கீதங்களும் மற்றைய பாடல்களும் கவிதைகளும் இவ்வுலகம் உள்ள அளவும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. அவருடைய பெயர் சரித்திரத்தில் மட்டுமல்லாமல் கவிதைகளுடைய சரித்திரத்திலும் முதன்மை இடத்தை பெறும். இப்போ முக்கியமான ஆளு பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். ஒரு பாட்டே பாடியிருக்காரு அவரு. அந்த பாட்டு என்ன பார்ப்போம். ஐந்தமிழ் தேர்ப்பாகனாய் அவர் எழுதியிருக்காரு. எங்கன்னா அந்த பாட்டு இந்த இருக்கா. ஐந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதைக்கு குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையில் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன். ஓகே, இப்படிலாம் பாடியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம். ஐந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னா பழமொழி தமிழ் செழுமையை தேர்ந்தெடுத்து உரைக்கும் வல்லுனர். பழமொழி தமிழ் செழுமையை தேர்ந்தெடுத்து உரைக்கும் வல்லுனர். செந்தமிழ் தேனி அப்படின்னா இனிமையான செந்தமிழ் தேன் போன்ற எழுத்தாளர். சிந்துக்கு தந்தை சிந்து பாடல்கள் என்ற பாணியை பெரிதும் வளர்த்தவர் யாரு? பாரதியார். கவிதை குயில் இனிமையாக ஒலிக்கும் பாட்டாளி குயிலுடன் ஒப்பிடப்படுபவர். பகையை கவிழ்க்கும் கவிமுரசு சமூகத்தின் தவறுகளை எதிர்த்து எழுதிய வீர கவிஞன். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா தூக்கத்தில் இருக்கும் மக்களை விழிக்கச் செய்த மதிப்பு நிலா போல. கற்பூர சொற்கோ தூய்மை சுத்தம் மென்மை கொண்ட சொற்களை பாடுபவர். கவிதையின் புதையல் தமிழ் கவிதையின் அகழ்வலாகவும் இலக்கிய செல்வமாகவும் திகழ்ந்தார் பாரதியார். மறவன் புதிய போராளி புதுமை பித்தன் கலவையான வர்ணை அப்படின்னு அர்த்தம். மறவன் புதிய அப்படின்னா அறம்பாட வந்த அறிஞன் நீதியை பேச வந்த தத்துவ ஞானி. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னா தமிழ் பாரதியாரை உயர்த்தியது பாரதி தமிழை உயர்த்தினார் அப்படின்ற பொருள். உலகக்கவி உலக அளவில் பேசப்பட்ட தமிழ் கவிஞர். ஓருக்கொரு நாட்டுக்குரிய தானா ஒரு நாட்டுக்கே ஒப்பான தனி ஆளுமை. ஓட்டைச்சான் நினைப்புடையார் அல்லர். ஆழ்ந்த சிந்தனை இல்லாதவர்கள் அல்ல. தமிழுக்கு உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் தமிழன் உயர்வுக்கு தவம் இருந்த போது பிறந்தவர். பாரதி புலவர் தோன்றினார். தமிழ் மண்ணில் பாரதி என்பவர் பிறந்து வந்தார். இது யாரு சொன்னது? பாரதிதாசன். பாரதிதாசன். அவ்வளவுதான்.